வணக்கம். இன்னைக்கு நாம கூபர்னெட்டிஸோட ஒரு மிக முக்கியமான பாகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். அதுதான் கிளவுட் கண்ட்ரோலர் மேனேஜர். ஆனா இத நாம வெறும் ஒரு டெக்னிக்கல் காம்போனன்ட்டா மட்டும் பார்க்க போறதில்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு தத்துவத்தை, அதோட ஆழத்தை அலசி ஆராய போறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த ஒரு கேள்விதான் கூபர்னெட்டிஸ் தீர்க்க வேண்டிய ஒரு மையமான பொறியியல் சவால். இல்ல, இத ஒரு தத்துவாத்ம சவால்னே சொல்லலாம். எப்படி ஒரு சிஸ்டத்தை உலகளாவியதா மாத்துறது, அதுவும் ஒவ்வொரு கிளவுட் கம்பெனியும் அவங்களுக்குன்னு தனி வழியில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. இது ஒரு சாதாரண பிரச்சனை இல்ல, இது ஒரு ஆழமான வடிவமைப்பு சிக்கல். இந்த வடிவமைப்பு தத்துவத்தை முழுமையா புரிஞ்சிக்க இந்த 6 பகுதிகளை வரிசையா பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட இன்னைக்கான பயணத்திட்டம். நம்மளோட முதல் பகுதி, கூபர்னெட்டிஸ்க்கு ஒரு உலகளாவிய சிஸ்டமா இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா ஒவ்வொரு கிளவுட் பிளாட்ஃபார்முக்கும் தனியான அடையாளங்கள் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மைய முரண்பாட்டை பத்தி தான் இப்போ பேச போறோம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கிளவுடுக்கும் உண்டான ஸ்பெசிஃபிக் கோடை நேரடியா கூபர்னெட்டிஸோட மீம் கோடுக்குள்ளேயே வச்சா என்ன ஆகும்? ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிரும். இதனால கூபர்னெட்டிஸோட வளர்ச்சியும் மெதுவாகும், கிளவுட் கம்பெனிகளோட வளர்ச்சியும் பாதிக்கும். ரெண்டு பேருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்துட்டு இருக்கிற ஒரு இக்கட்டான நிலைமை உருவாகிடும். இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்க. ஒரு பக்கம் ஒற்றை வடிவமைப்பு, எல்லாம் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சு ஒரு சிக்கலான வலை மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் இணைப்பற்ற வடிவமைப்பு, ஒவ்வொன்னும் தனித்தனியா சுதந்திரமா இயங்குது. கூபர்னெட்டிஸ் இந்த ரெண்டாவது வழிய, அதாவது ரொம்ப நெகிழ்வான ஒரு நேர்த்தியான வழியை தேர்ந்தெடுத்தது. அது ஏன் அப்படி செஞ்சதுன்னு இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். சரி, அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு வருவோம். கிளவுட் கண்ட்ரோலர் மேனேஜர், அதாவது சிசிஎம், இது வெறும் ஒரு காம்போனன்ட் கிடையாது. இது ஒரு கட்டிடக்கலை கொள்கையோட மிகச்சிறந்த உருவகம்னே சொல்லலாம். டெக்னிக்கலா சொல்லணும்னா இதுதான் சிசிஎம்மோட வரையறை. சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க கூபர்னெட்டிஸ் கிளஸ்டருக்கும் கிளவுட் கம்பெனியோட ஏபிஐக்கும் நடுவுல ஒரு பாலமா வேலை செய்யுது. கிளவுடு கூட நேரடியா பேசுற வேலைகளை எல்லாம் இது பார்த்துக்கும். அதனால கிளஸ்டருக்குள்ள நடக்கிற வேலைகள் தனியா சுத்தமா இருக்கும். இந்த உருவகம் விஷயத்த ரொம்ப எளிதாக்கிடும். கூபர்னெட்டிஸ் ஒரு மொழியில பேசும், அமேசான் வெப் சர்வீசஸ் இன்னொரு மொழியில பேசும், கூகுள் கிளவுட் வேறொரு மொழியில பேசும். சிசிஎம் தான் இவங்க எல்லாருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சூப்பரான மொழிபெயர்ப்பாளர். எல்லா உரையாடலையும் சரியா மொழிபெயர்த்து எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கும். இதோட முக்கிய குணாதிசயங்களை பாருங்க. இது கூபர்னெட்டிஸை கிளவுட்ல இருந்து பிரிக்குது, ஒரு பிளக்இன் மாதிரி வேலை செய்யுது. ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியமான ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ் விஷயம் இருக்கு. கண்ட்ரோல் பிளேன்ல இருக்க வேண்டிய இந்த முக்கியமான பாகத்தை ஒரு ஆட் ஆனா கூட ரன் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு பிரிலினிய சாத்தியமாக்குதுன்னு. சரி, இந்த சிசிஎம் உள்ளுக்குள்ள என்னதான் நடக்குது, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இது பார்க்க ஒரே ஒரு ப்ராசஸ் மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள பல ஸ்பெஷலிஸ்ட் கண்ட்ரோலர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் கண்ட்ரோலர் நோட் கண்ட்ரோலர். இத ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. கிளவுட்ல என்ன நடக்குதுன்னு எல்லா தகவலையும் வாங்கிட்டு வந்து கூபர்னெட்டிஸ் கிளஸ்டரை எப்பவும் அப்டேட்டடா வச்சுக்கிறது தான் இவரோட வேலை. இதோட வேலைகளை பாருங்க. கிளவுட்ல ஒரு மெஷின் ரெடியானா அதோட ஐடியை எடுத்துட்டு வந்து இங்க நோட்ல அப்டேட் பண்ணும். அது எந்த ரீஜன்ல இருக்கு, அதுகிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் குறிச்சு வைக்கும். அப்பப்போ அதோட ஹெல்த்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை கிளவுட்ல அந்த மிஷின் டிலீட் ஆயிடுச்சுன்னா இங்க கிளஸ்டர்ல இருந்தும் அந்த நோட தூக்கிடும். சிம்பிளா சொல்லணும்னா கிளவுட்ல என்ன நடக்குதோ அதுதான் இங்கேயும் நடக்கும். அடுத்ததா ரூட் கண்ட்ரோலர். நம்ம வீட்டு பிளம்பர் மாதிரிதாங்க. பைப்லைன்ல தண்ணி எங்கேயும் நிக்காம போகணும்ல, அதே மாதிரி வெவ்வேறு மெஷின்ல இருக்கிற கண்டெய்னர்களுக்கு நடுவுல நெட்வொர்க் டிராஃபிக் சரியா போக வழி செஞ்சு கொடுக்கறது தான் இவரோட வேலை. இந்த கண்ட்ரோலர் கிளவுடோட நெட்வொர்க்கிங் சிஸ்டம் கூட நேரடியா பேசி நம்ம அப்ளிகேஷன்கள் ஒன்னோடு ஒன்னு தங்கு தடையின்றி பேசிக்கிறதுக்கு தேவையான எல்லா வழிகளையும், அதாவது ரவுட்ஸையும் உருவாக்கி கொடுக்கும். கடைசியா சர்வீஸ் கண்ட்ரோலர். இதோட வேலை லோட் பேலன்சர்கள் மாதிரியான உயர்நிலை கிளவுட் சேவைகளை ஒருங்கிணைக்கிறது தான். நாம YAML ஃபைல்ல எழுதுற ஒரு கூபர்னெட்டிஸ் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் விஷயத்த நிஜ உலகத்துல ஒரு லோட் பேலன்சரா மாத்துறது இவர்தான். நீங்க ஒரு கூபர்னெட்டிஸ் சர்வீஸை உருவாக்குனா மட்டும் போதும், இந்த கண்ட்ரோலர் உடனே அதை கவனிச்சு உங்க கிளவுட் கம்பெனி கிட்ட பேசி ஒரு லோட் பேலன்சரை உருவாக்கி அதுக்கு ஐபி அட்ரஸ் வாங்கி எல்லாத்தையும் சரியா கான்ஃபிகர் பண்ணிடும். நாம என்ன வேணும்னு மட்டும் சொன்னா போதும், எப்படி செய்யணும்னு அதுவே பார்த்துக்கும். இதுதான் இந்த டிக்ளரேட்டிவ் மாடலோட சக்தி. இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த கட்டிடக்கலை தேர்வு ஏன் இவ்ளோ முக்கியம், இதோட ஆழமான தாக்கங்கள் என்னன்னு பார்ப்போம். இது வெறும் ஒரு டெக்னிக்கல் முடிவு கிடையாது. இந்த மேற்கோள் எல்லாத்தையும் விளக்கிடுது. கூபர்னெட்டிஸ் அதோட வேகத்துல வளரலாம், கிளவுட் கம்பெனிஸ் அவங்க வேகத்துல புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வரலாம். யாரும் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. புதுமைகளுக்கான வேகம் அதிகரிக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இதுக்கு ஒரு அழகான பேரு இருக்கு, செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ். அதாவது கவலைகளை பிரிப்பது.
ஒவ்வொரு பாகமும் அதோட வேலையை மட்டும் செஞ்சா போதும். சிசிஎம் இந்த கொள்கையை மிக அழகா செயல்படுத்துது. இதனால குபர்னெட்டிஸோட மையம் எப்பவும் சுத்தமாகவும் எளிமையாகவும் இருக்கு. கிளவுட் நீட்டிப்புகள் நெகிழ்வாகவும் இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான பாடத்துக்கு வருவோம், பாதுகாப்பு. சிசிஎம்மோட அனுமதி அமைப்பு தேவைக்கு மட்டும் அதிகாரம் அப்படிங்கிற பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ப்ரிவிலேஜ் கொள்கையை எவ்வளோ நேர்த்தியா செயல்படுத்துதுன்னு பாருங்க. இது ஒரு சிறந்த பாதுகாப்பு வடிவமைப்புக்கான உதாரணம். இந்த எளிமையான அட்டவணையை பாருங்க. ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் அதோட வேலையை செய்ய என்ன தேவையோ அந்த அனுமதி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க ஒரு கேள்வி வருது, ரூட் கண்ட்ரோலருக்கு நோட் ஆப்ஜெக்ட்களை படிக்கிறதுக்கு, அதாவது கெட் பண்றதுக்கு மட்டும் ஏன் அனுமதி இருக்கு? ஏன்னா அதோட வேலைக்கு அவ்வளவுதான் தேவை. அதுக்கு நோட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் போதும், அதை மாற்ற வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லவே இல்லை. சோ இந்த வரையறுக்கப்பட்ட அனுமதிகள் ஒரு குறைபாடு கிடையாது. இது ஒரு வேண்டுமென்றே செய்யப்பட்ட சக்தி வாய்ந்த பாதுகாப்பு அம்சம். ஒருவேளை ஒரு கண்ட்ரோலர் ஹேக் செய்யப்பட்டா கூட அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் ஒரு சிறந்த வடிவமைப்போட அழகு. சரி, நம்மளோட இந்த அலசலோட முடிவுக்கு வரோம். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பெரிய விஷயம் என்ன? கிளவுட் கண்ட்ரோலர் மேனேஜருங்கிறது ஒரு பெரிய தத்துவத்தோட ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். அந்த தத்துவம் அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது சிக்கலான விஷயங்களை ஒரு எளிமையான முகத்திரைக்கு பின்னாடி மறைக்கிறது. நம்ம கையில இருக்கிற போன்ல இருந்து நம்ம பயன்படுத்துற இன்டர்நெட் வரைக்கும் இந்த ஒரு கொள்கை தான் நம்ம டிஜிட்டல் உலகத்தையே அமைதியா இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த சக்தி வாய்ந்த கொள்கை வேற எங்கெல்லாம் நம்மள சுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்க?